ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்க செடியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், முந்திரி தாங்க நிறையா இருக்கும் எங்கள் ஊரில். ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி தான். அதுவும் இல்லாமல் இந்த முந்திரியை போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிலோ பழம், இந்த பழத்தை வந்துங்க எடுக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக கீழே தான் போடுவாங்க. இந்த ஒரு கிலோ பருப்பு, இந்த பருப்பு எடுக்கிறதுக்காக என்ன எங்கேருந்து வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டிலேருந்து வருவாங்க. பண்ருட்டிலேருந்து வந்து இங்கே தங்கி ஒரு 3 மாதமாக அந்த பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்துங்க நல்லா இந்த ஃபாரின்னு இந்த இடத்துக்கெல்லாம் இந்த பருப்பு வந்துங்க இதை உடச்சி இந்த இதெல்லாம் எடுத்து அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இது தாங்க எங்கள் ஊரில் நிறைய எடுப்பாங்க. இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, இதான் சீசனாக, இந்த டைமுக்கு தான் வருவாங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் நாளில் பழம் பழுத்துருமா, அந்த பருப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. பழம் மட்டும் எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு முந்திரி பார்த்தாச்சா, அடுத்து வேறு என்னென்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏகப்பட்டது இருக்குங்க, நம்ம இதுதான் சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நுங்கு இருக்குல்லங்க, நுங்கு ஃபேமஸ் இந்த சீசனு, அதையும் பார்க்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் காலையிலே வீடியோ எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலையிலே ஸ்டார்ட் ஆகிடும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லி வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது, செம தூரமாக பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. எல்லாமே பக்கத்துலேயே இருக்காதுங்க, ஒன்று இங்கே இருக்குன்னு முந்திரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்ரு தூரத்தில் தான் இருக்கும். அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் நடந்து தான் பார்க்க முடியுங்க. அங்கே போகலாம், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக போகிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கும், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அங்கே அப்படியே பாருங்கள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா நொங்கு தாங்க. இந்த பாருங்கள், பிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள், ஆனால் உளுந்துருச்சிங்க, ஏன்னு பார்த்து தெரியல. இந்த பாருங்கள், சின்ன மரத்துலேயே எவ்வளோ நொங்கு வச்சுருக்கு பாருங்களா. இதோ தெரியுதா, நிறையா வச்சுருங்க நொங்கு. நம்ம இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாளில் நிறைய பெருசாக வச்சுருங்க, நிறையா சாப்பிட்லாம். அடுத்தது வந்தீங்கன்னா தர்பூசணியை பாருங்கள் எவ்வளோ பெருசுக்குன்னு. இங்கே பாருங்கள், தெரியுதா, இது ஃபுல்லாகவே வெறும் தர்பூசணி செடி தாங்க. இந்த பாருங்கள், மேக்ஸிமம் வந்துங்க எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், 1 2 தெரியுதா, ஏகப்பட்டது. இந்த பாருங்கள், அடுத்தது பாருங்கள், இந்த ஒரு பெரிய பழம் ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துங்க டேஸ்ட் இந்த டைமில் சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வீணாக போய்டுங்க, மற்றபடி சாப்பிட்லாம். இந்த ஒரு பழம் தெரியுது பாருங்கள் பெருசாக, இதுவும் நல்லாயிருக்கும். கொல்லை ஃபுல்லாக வெறும் பழம் தாங்க கிடக்கு. முன்ன வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டாங்களா, அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த பாருங்கள், இங்கே தெரியுதா, இது வந்துங்க பைத்தங்காய். இந்த செடியும் பார்த்திங்கன்னா நீட்டாக அதை போட்டு வச்சுருக்காங்க மாதிரி, ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். இந்த தெரியுது பாருங்கள், பச்சையிலே நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டோன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஒரு விதை இருக்குங்க. அப்படி தான் இருக்கும். அது இது பாருங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பாருங்க எப்படி காய வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த செடியும் ஃபேமஸ். இது பேர் வந்துங்க கம்பை ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்தது பாருங்கள், வேர்க்கடலை நான் இல்லைன்னு பார்த்தேன், எல்லாத்தையும் பாருங்கள் செடியெல்லாம் பிடிக்கிட்டு எவ்வளோ கடலை இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவேங்க பச்சை கடலை இல்லை, காஞ்ச கடலை தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இதை விற்றுருவாங்க, நிறையா இருக்குது பாருங்கள். இப்போது இது வந்துங்க அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா அவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட இந்த பாருங்க, தெரியுதா பருப்பு, இது இப்படி தாங்க இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் 3 கடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காய வச்சுருக்காங்க பாருங்கள், பைத்தங்காய். இது வந்துங்க விரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் வச்சுருக்காங்க. சரி, மேக்ஸிமம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ செடி இருந்திருக்குன்னு, எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. இப்போ இதுக்கு அந்தாண்ட அடுத்த வருஷம் தாங்க போடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன செடிக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கி பழம் தாங்க. நம்ம சின்ன பிள்ளைலாம் பார்த்துப்போம் மேக்ஸிமம். இந்த இருக்குது பாருங்கள், பிளாக் கலர் தெரியுதா, இந்த இருக்குது பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்துங்க அந்த இங்கி பேனெல்லாம் வச்சுருப்போம். அந்த இங்கு வாங்கிறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்காதா, நான்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இங்கு பழத்தை வந்து புழிஞ்சு அந்த பேனாவில் போட்டு
நான் வந்து ஸ்கூல்லலாம் எழுதியிருக்கேங்க. சூப்பராக எழுதணும், நல்லா திக்காகவும் இருக்குங்க, இங்கு மாதிரி. இதெல்லாம் வந்துங்க ஒரு சீசன் டைமில் தான் காய்க்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க மல்லிகைப்பூ வாசம் வருங்க. இந்த செடி செம்ம வாசம் இருக்கும். இது நம்ம எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ வீட்டிலலாம் இருக்கும்லங்க, அந்த மாதிரி இதுவும் நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் இது காட்டு மல்லிகைப்பூவாக இருக்கா, யாருமே இதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வாசம்லாம் பார்த்திங்கன்னா அது சேம், அதில் என்ன வாசம் வருதோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். சூப்பர் வாசங்க. சரிங்க, அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னாலே முந்திரி தாங்க அதிகமாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், சூரப்பழங்க. சூரப்பழம் வந்து இங்கே ஃபேமஸுங்க. சூரப்பழம் பார்த்திங்கன்னா இது வந்துங்க சீசன் இல்லை, ஆனால் பழம் 1-2 இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த பச்சை காயாக இருக்குது பாருங்கள், இது சாப்பிட முடியாது, கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும். பழமும் புளிக்கும், காயுமே புளிக்கும், ஆனால் காய் மட்டும் சாப்பிட முடியாது. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலரு, இந்த பழம்லாம் சாப்பிட்லாங்க. ஆனால் இது நம்ம பழம் சாப்பிட்றது பெருசு இருந்தாலுமே இந்த முள்ளில் இந்த பழத்தை பிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாரி இருக்கும், இப்படி வளைஞ்சி. நம்ம போய் நம்மளோட சட்டை மாட்டிச்சுன்னா திருப்பி வந்துங்க நம்ம அந்த சட்டையை நம்ம போட்டுலாம் போக முடியாது, அந்த மாதிரி கிழிச்சு விட்ருவோங்க, நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த பழம் பிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பிக்கணும். மற்றபடி டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, புளிப்பாக. பார்த்தாச்சாங்க, அப்படியே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில்ங்க எள்ளு இருக்குங்க. இந்த பாருங்க எள்ளு செடி எப்படி இருக்குன்னு நிறையா இருக்குங்க. எள்ளு செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆகும். இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இதெல்லாம் எதுவுமே எருவெலாம் போட மாட்டாங்க, அப்படியே சும்மா ஏறு ஓட்டிட்டு அப்படியே போட்டு விட்ருவாங்க. அதில் ஏதோ லாபம் கிடைக்காத பிடுங்கி இது பண்ணிப்பாங்க. மற்றபடி இதுக்கெலாம் வந்து ஹார்ட் ஒர்க்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. சில ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சுவாங்க, நிறையா வேலை பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி பண்ண மாட்டாங்க. சும்மா மண் ஓவராக இருக்குமா, நம்ம எவ்வளோ தண்ணி பிடிச்சாலுமே வந்துங்க தண்ணி வந்து நிற்காது, உடனே காஞ்சிரும். அடுத்தது பாருங்கள், எவ்வளோ முந்திரி பழத்தை திருவி எடுத்துருக்காங்க பாருங்களா. இந்த பாருங்க, இந்த மாதிரி தாங்க பழம் வேஸ்ட்டாக தான் போகும். ஒன்லி அந்த பருப்பு மட்டும் தாங்க எடுப்பாங்க, மற்றபடி எதுவுமே எடுக்க மாட்டாங்க. பழம்லாம் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள், நிறையா இருக்கும், எடுக்கவும் மாட்டாங்க எதுக்குமே. இதெல்லாம் ஒரு சில இடத்துல வந்து ஜூஸு, நான் பழம் இல்லாத சென்னை அந்த மாதிரி சைடெலாம் விற்கிறாங்க நிறைய பேர், ஒரு 4 பழம் 20 ரூபா அப்படின்னு சொல்லி. எங்கள் ஊர்லங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக மண்ணில் ஒரு செடியில் போட்டால் கூட ஏதோ ஒரு எருவுக்குனால யூஸ் ஆகும், எதுக்குமே யூஸ் ஆகாமல் அப்படியே மண்ணில் வேஸ்ட்டாக போகுதுங்க. வாங்க போகலாம். செம்ம டயர்டுங்க அலைஞ்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஈச்சம்பழம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. இந்த பாரு தெரியுதா, இந்த பாரு. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ இதாங்க சீசனு, அதனால் பழம் இந்த இருக்குது பாருங்கள். இந்த இப்போ நம்ம வந்து இந்த இருக்குது பாருங்களா, இந்த சோப்பாக இருக்குது பாருங்கள். இந்த சோப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளில் பழுத்துருங்க. பழுத்துட்டுனா இந்தமாரி பிளாக்காக வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், இந்தமாரி பிளாக்காக வந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இந்த இருக்குது பாரு, இது ஃபுல்லாகவே வெறும் ஈச்சம்பழம் தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த இருக்குது பாருங்க, இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அதுக்கு அந்தாண்ட தான் வந்து நம்மளுக்கு ரெட் கலராக வரும். அடுத்தது தான் லாஸ்ட்டு ஃபைனலுங்க இந்த பிளாக்கு. இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம சாப்பிட்லாம். இருக்குது பாருங்க, ஈச்சம்பழம் எல்லா செடியும் மேக்ஸிமம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒன்றே ஒன்று காமிக்கல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாப்பழம்னு ஒன்று சொல்லுவோம். அது மஞ்சள் கலராக இருக்குங்க, லப்பர் மாரி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிக்கல, மற்றபடி எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நுங்கு நிறையா வச்சுருக்குங்க. ஆமாங்க, நான் எல்லாத்தையும் மேக்ஸிமம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தானே எங்கள் ஊரில் அதிகமாக எதுவும் இருக்காதுங்க, இதுதான் ஃபேமஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் ஊர்லாம் தைலம் தோப்பு தாங்க ஏகப்பட்டது இருக்கும்.
நிறைய ஏதோ தெரியுதா, வெறவு நிறையா கிடைக்கும். மற்றபடி வில்லேஜில் வந்து நீங்கள் வெறுவெல்லாம் நம்ம சிட்டியெல்லாம் காசு போட்டு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. நம்ம ஊரில் அந்தமாரி வாங்க வேணாங்க. நம்ம தேவைப்பட்டால் நம்மளே வெட்டி நம்ம அடுப்பு இந்த மாதிரி பிரியாணி போடுறதுலாம் யூஸ் ஆகும். அடுத்தது வெறும் முந்திரி மரம் தான் நீங்கள் பார்த்தா அதிகமாக இருக்கும். இது தெரியுதா, முந்திரி பனை மரம் இதாங்க அதிகமாக இருக்கும். மற்றபடி ஈச்சம்பழம் இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்பா காலையிலே வந்துங்க செம்ம டயர்டாகிடுச்சிங்க. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த பாருங்கள் பழம் இருக்குது, அதான் பாய் காமிக்க முடியல. அடுத்த வாட்டி சாப்பிட்டுட்டு காமிக்கிறேங்க. சரி, நம்ம இதோட கிளம்ப வேண்டியதாங்க.